ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வறுத்து அரைச்சு செய்யற மல்லி மசாலா உருளைக்கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப அது கூட 1/2 கிலோ உருளைக்கிழங்க ஏற்கனவே நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வதங்கறதுக்காக விட்டுடலாம். வேறொரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மசாலாவை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எண்ணெயில நல்லா 5 நிமிஷம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலால இருந்து 2 டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஃபைனல் டச்சா பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பர் யம்மியா மல்லி உருளைக்கிழங்கு ரெடி. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.